வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்று 25ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையிலே இடம்பெற்று வருகின்ற அடக்குமுறைகள் தொடர்பாகவும் சிறுபான்மையின மக்கள் துன்புறுத்தப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாகவும் அரசியல் நலன்களுக்காக பொதுமக்கள் துன்பத்தில் ஆழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் அமெரிக்கா தன்னுடைய அறிக்கையிலே பொது வெளிக்கொணர்ந்திருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு இலங்கைக்கு வருகை தந்திருந்தார். இது தொடர்பாக அமெரிக்கா தனது நிலைப்பாட்டிலே சற்று மாறுதலை காட்டியிருந்தது. இதுவரை அந்த விடயம் தொடர்பாக பேசாமல் இருந்த அமெரிக்கா இப்பொழுது ஈரானுடனான உறவுகளை பேணுகின்ற நாடுகள் மீது பொருளாதார தடை ஏற்படுத்த போகிறோம் என்கின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இதே நேரத்திலே இலங்கை தொடர்பான ஒரு அறிக்கையிலும் இலங்கையை கண்டிக்கக்கூடிய வகையிலே அவர்கள் பல கருத்துக்களை முன்வைத்து இருக்கக்கூடிய விடயங்களையும் இன்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் இதுவரை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விடயங்களிலே யார் சூத்திரதாரிகள் என்கின்ற விடயங்கள் பெயர் குறிப்பிடப்படாமலே சொல்லப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் மிக முக்கியமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். பெயர் குறிப்பிட்டு கோடபாய ராஜபக்ஷ அவர்களே இதன் பின்னணியில் இருக்கிறார் என குறிப்பிட்டிருக்கிறார். அது சார்ந்த விடயங்களை இன்றைய தினமும் இனிவரும் நாட்களிலும் நாங்கள் பத்திரிகைகளிலே விரிவாக பார்க்க முடியும். அதே நேரத்திலே வலம்புரி மற்றும் ஆளுநருக்கு இடையிலான ஒரு பனிப்போர், இது ஊடக ரீதியிலான ஒரு பனிப்போர் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். ஆளுநருடைய ஆசிரியர் தலைப்புக்கு எதிராக போலீசிலே முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆளுநர் தொடர்பான விடயங்களிலே விமர்சனங்களை வலம்புரி பத்திரிகை வைத்திருந்தது. அது தொடர்பாக ஆளுநர் போலீசிலே முறைப்பாடு செய்து குறித்த வலம்புரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். அன்றைய தினம் மறுதினங்களிலே குறித்த ஆசிரியர் தலைப்பு முன்பக்கத்திலே பிரசுரிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அது தொடர்பான அறிக்கையை ஆளுநர் அலுவலகம் வெளியிட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அது தொடர்பான ஆசிரியர் தலையங்கம் நாளைய வலம்புரி பத்திரிகையிலே வெளிவரும் என்கின்ற ஒரு விடயத்தை வலம்புரி பத்திரிகை சொல்லியிருக்கிறது. இவ்வாறு அந்த விடயம் நகர்ந்து செல்கின்ற நேரத்திலே ஈரான் மற்றும் இலங்கைக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துவதற்கு தயார் என ஈரான் தெரிவித்திருக்கிறது. அது சார்ந்த செய்திகளை இன்றைய தினம் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது. குறிப்பாக ஈரான் மற்றும் இலங்கைக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துவதற்கு தயார் என இரண்டு நாட்டு ஜனாதிபதிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். இலங்கையுடன் சிறந்த ஒத்துழைப்புடன் முன்னோக்கி செல்ல தயாராக உள்ளோம். இலங்கையின் பெரும் அபிவிருத்தி திட்டங்களுக்கு தொழில்நுட்ப மற்றும் பொறியியல் சேவைகளை வழங்குவதன் மூலம் இலங்கையின் முன்னேற்றத்துக்கும் அபிவிருத்திக்கும் உதவ தயார் என ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்றைய தினம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் இலங்கை வந்தார் ஈரான் ஜனாதிபதி, உமா ஓயா திட்டமும் திறப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி நேற்று இலங்கையை வந்தடைந்திருந்தார். ஈரான் ஜனாதிபதி மற்றும் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே உமாஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் நேற்று திறக்கப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டு அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. இதே நேரத்திலே ஈரானுடன் நெருங்கினால் பொருளாதார தடை ஏற்படும் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. ஈரானுடன் வர்த்தகத்திலே ஈடுபடும் நாடுகள் பொருளாதார தடையை எதிர்நோக்கும் ஆபத்துள்ளது என்று அமெரிக்கா எச்சரித்திருக்கிறது. அது சார்ந்த செய்திகளும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்காவின் மூலமாக இந்த எச்சரிக்கை வெளியாகி இருக்கிறது. ஜனாதிபதி ரைசி பாகிஸ்தான் பயணத்தின் போது ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே 8 உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டிருந்தன. அவரது இலங்கை பயணத்தின் போது 5 உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்படும் என்று தகவல்கள் வெளியாகி இருந்தன. இந்த நிலையில் அமெரிக்கா நேற்று இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுகிறது. ஈரான் ஜனாதிபதி பாகிஸ்தான் மற்றும் இலங்கை பயணங்கள் தொடர்பிலே ஏற்கனவே அதிருப்தியை அமெரிக்கா வெளியிட்டிருந்த விடயங்களையும் நாங்கள் பத்திரிகைகளிலே பார்த்திருக்கின்றோம். இதே நேரத்திலே நல்லூரிலே துப்பாக்கிச் சூடு ஒன்று இடம்பெற்றிருந்தது 2017ஆம் ஆண்டு. அதனைத் தொடர்ந்து நீதிபதி இளஞ்செழியன் அவர்களுடைய சாட்சியம் நேற்றைய தினம் பதிவு செய்யப்படும் என நாங்கள் பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம். இன்றைய பத்திரிகைகளிலே அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அதாவது 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நல்லூர் ஆலய பின்புற வீதியிலே நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக மேல் நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்செழியன் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்திலே நேற்று சாட்சியம் அளித்தார் என சொல்லப்பட்ட அந்த
செய்தி விரிவாக சொல்கிறது. இதே நேரத்திலே நண்பனை காப்பாற்றுவதே எனது இலக்காக இருந்தது, நீதிமன்றத்திலே கண்ணீர் விட்டு அழுத போலீஸ் கான்ஸ்டபிள் தொடர்பான செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. அதாவது துப்பாக்கி சூட்டிலே காயமடைந்த நண்பனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று காப்பாற்ற வேண்டும் என்பது எனது அப்போதைய சூழ்நிலையில் எனது மனதில் இருந்தது. அதனால் துப்பாக்கி சூட்டின் பின்னரான சூழலை என்னால் கவனிக்க முடியவில்லை என அவர் தெரிவித்திருந்தார். இதே நேரத்திலே சாட்சி கோர்ட்டில் நின்றாலும் நீதிபதி என்றே அழைக்கலாம் என்கின்ற விடயங்கள் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே நடைபெற்ற விடயங்களாக அமைந்திருக்கிறது. அதாவது சாட்சி கூட்டிலே நின்ற நீதிபதி இளஞ்சொலியன் அவர்களை சாட்சி என விழித்து சட்டத்தரணி பேச முற்பட்ட போது, நீங்கள் சாட்சி என்று சொல்ல தேவையில்லை, மருத்துவரை நாம் மருத்துவர் என்றே சொல்லுவோம், அதே போல நீதிபதியை நீதிபதி என்றே நீங்கள் சொல்லலாம் என கூறப்பட்டு அந்த விடயம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. இதே நேரத்திலே அங்கே துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக பேசப்பட்ட விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே விரிவாக தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அது தொடர்பான சாட்சியங்களை நீதிபதி இளஞ்சொலியன் அவர்கள் சரியான முறையிலே மிகவும் விரிவாக தெரிவித்திருந்தார். கிட்டத்தட்ட 12 நிமிடங்கள் எதிராளியை கண்டவன் என்கின்ற ரீதியிலே எதிராளி கூண்டில் நிற்கின்ற எதிராளி தான் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கும் குறித்த போலீஸ் உத்தியோகத்தருடைய உயிரிழப்புக்கும் காரணம் என அவர் தெரிவித்திருந்தார். நீதிபதி இளஞ்சொலியன் அவர்கள் அங்கிருந்த கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்த நிலையில் உதவிக்கு வரும் வரவில்லை. காயப்பட்ட கான்ஸ்டபிள் வாகன சாரதியுடன் இணைந்து சார்ஜென்ட் வாகனத்திலே நாம் ஏற்றியிருந்தோம். காயப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு நோயாளர் விடுதிக்கு மாற்றும் வரையில் இருந்து இரவு 12:20 மணிக்கு சார்ஜென்ட் இறந்த தகவல் எமக்கு கிடைத்திருந்தது. இதுவரை எனது வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாளாக அந்த நாள் இருந்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். இதே இடத்திலே பிரதான சந்தேக நபருடைய வீட்டு அருகில் இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக அங்கே பேசப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்தரணி உங்களை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த சம்பவம் இடம்பெறவில்லை என குறிப்பிட்டிருந்தார். அதை நிராகரித்த மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்சொலியன் நல்லூர் சந்தி என்பது சுட்டு விளையாடுவதற்கான இடம் அல்ல என குறிப்பிட்டு சாட்சிய பதிவு நிறைவு பெற்றதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் செய்திகளிலே தமிழரசு கட்சியினுடைய வழக்கு தொடர்பான விடயங்கள் மே 31ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. வெடுக்குநாரிமலை கைதிகள் தொடர்பான விடயங்கள், அங்கே சான்றுகள் ஆதாரங்களை கோருகின்ற மனித உரிமை ஆணைக்குழு தொடர்பான விடயங்களும் இன்றைய தினம் பார்க்க முடிகிறது. கடந்த மாதம் வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்திலே சிவராத்திரி தின வழிபாட்டிலே ஈடுபட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக நெடுங்கணி போலீசாரிடமும் வனவள திணைக்கள அதிகாரிகளிடமும் மனித உரிமை ஆணைக்குழு விசாரணைகளை நடத்தியிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. இதே நேரத்திலே படகில் இருக்கக்கூடிய இயந்திரம் வெட்டி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர சம்பவம் மன்னார் பகுதியிலே பதிவாகி இருக்கிறது. அதே போல மூளை காய்ச்சலால் உயிரிழந்திருக்கக்கூடிய குடும்பஸ்தருடைய மரணம் தொடர்பாகவும் இன்றைய பத்திரிகையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வவுனியா பல்கலைக்கழக பெண்கள் விடுதிக்குள்ளே உள்ளாடையுடன் மர்ம நபர் ஒருவர் நுழைந்திருக்கிறார். அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. வவுனியா கடவுச்சீட்டு அலுவலகம் மோசடி சந்தேக நபர்கள் கைதாகி இருக்கிறார்கள். அதாவது வவுனியா கடவுச்சீட்டு அலுவலகம் முன்பாக மோசடிகளில் ஈடுபட்டனர் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 6 பேர் வவுனியா போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது. வன்னி பிராந்திய பிரதேச போலீஸ் அதிபர் வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்துக்கு வழங்கிய அறிவுறுத்தலுக்கு அமைவாக தலைமை போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி மூத்த போலீஸ் பரிசோதகர் ஜெயதிலக தலைமையிலான குழுவினரே இந்த கடவுச்சீட்டு அலுவலகத்துக்கு நேற்று சென்றிருக்கிறார்கள். மோசடியில் ஈடுபட்டு வருபவர்கள் என அடையாளம் காண்பிக்கப்பட்ட 6 பேரை சந்தேகத்திலே கைது செய்திருக்கிறார்கள். எதிர்வரும் நாட்களிலே கடவுச்சீட்டு அலுவலகம் முன்பாக ஏதேனும் மோசடிகள் இடம்பெறுமாயின் அதனை தடுப்பதற்கான தொலைபேசி இலக்கத்தையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. இதே நேரத்தில் வலம்புரி பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ராயிசி அவர்கள் இலங்கை விஜயம் தொடர்பான செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது. இலங்கைக்கு ஈரான் துணை நிற்கும் என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். இலங்கைக்கு ஈரான் என்றும் துணை நிற்கும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய ஈரான் ஜனாதிபதி ஈரான் தனது அறிவு மற்றும் நிபுணத்துவத்தை மற்றும் அனுபவங்களை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்திலே ஏனைய மேற்குலக நாடுகள் இவ்வாறான அறிவுகளை பகிர்ந்து கொள்வதிலே தயக்கம் காட்டுவதையும் அவர் சுட்டிக்காட்டி நிற்கின்றார். தாம் அவ்வாறு அல்ல என அவர் மேலும் தெரிவித்திருந்தார். இதே நேரத்திலே வலம்புரியின் ஆசிரியர் தலையங்கம் தொடர்பான விடயங்கள் இன்றைய வலம்புரி பத்திரிகையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆசிரியர் தலையங்கமானது இன நல்லிணக்க
செயலகத்துக்கு பாதகம் என வடக்கு ஆளுநர் செயலகம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. கடந்த 18/3/2024 அன்று வலம்புரி நாளிதழில் வெளிவந்திருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பாக வலம்புரியினுடைய பிரதம ஆசிரியருக்கு எதிராக வடக்கு மாகாண ஆளுநரால் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்யப்பட்டிருந்த அடிப்படையிலே 22/4/2024 அன்று வலம்புரியினுடைய பிரதம ஆசிரியரை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து போலீசார் வாக்குமூலம் பெற்றுக்கொண்டதுடன் விசாரணையை மேற்கொண்டிருந்தனர். குறித்த சம்பவம் தொடர்பிலே ஊடக அமைப்புகள், பத்திரிகையாளர்கள், சமூக வலைத்தளங்கள் மற்றும் அரசியல் பேச்சாளர்கள் தமது நியாயபூர்வமான எதிர்ப்பையும் வெளிப்படுத்தியிருந்தனர். இந்த நிலையில் இது தொடர்பிலே வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் விரிவான அறிக்கை ஒன்றை நேற்று முன்தினம் 23/4/2024 அன்று இரவு 10:57 மணியளவிலே அனுப்பி வைத்திருந்தது. 23ஆம் தேதி விடுமுறை நாளாக இருந்த போதிலும் இரவிரவாக பணியாற்றி இரவு 11 மணியளவிலே அனுப்பப்பட குறித்த அறிக்கை நேற்றைய தினம் பிரசுரிக்கப்பட வேண்டியதாயினும் அச்சு பணிகள் நிறைவடைந்தமையால் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் அனுப்பிய அறிக்கையை நேற்றைய தினம் பிரசுரிக்க முடியாமல் போனதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே வடக்கு ஆளுநர் செயலகத்தின் அறிக்கையான வலம்புரி ஆசிரியரின் தன்னிலை விளக்கம் தொடர்பான விடயங்கள் நாளை 26ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் 26ஆம் தேதி பத்திரிகையிலே வெளிவரும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 நாள் காய்ச்சல், குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி பதிவாகி இருக்கிறது. படகின் காற்றாடி வெட்டியதிலே இளம் குடும்பஸ்தர் பலியாக இருக்கக்கூடிய துயர செய்தி, மன்னார் சம்பவம், அது தொடர்பாகவும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாக தெரிவு தொடர்பாக வழக்கு மே மாதம் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு என்கின்ற விடயங்கள் சொல்லப்படுகிறது. மக்களுக்கு சேவை ஆற்ற வேண்டிய கட்சிகள் இவ்வாறு வழக்குகளிலேயே தங்களுடைய நேரங்களை செலவு செய்வது தொடர்ச்சியாக நாம் பார்க்கக்கூடிய விடயமாக அமைந்திருக்கிறது. இதே நேரத்திலே உலகின் மிகப்பெரிய அரிதான இரத்தினக்கல் பதுளையிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய அரிதான இரத்தினக்கல் பதுளையிலே கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் சுமார் 802 கிலோகிராம் எடையுடைய இரத்தினக்கல்லாக அது இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு பாரிய ராட்சத இரத்தினக்கல் கண்டுபிடிக்கப்பட்டு அது பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட விடயம், பின்னர் அதனுடைய பெறுமதிகள் குறைத்து வெளியிடப்பட்ட விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பத்திரிகைகளிலே கடந்த காலங்களிலே பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அரிதான இந்த இரத்தினக்கல்லில் தொடர்பாகவும் நாங்கள் இனி வருகின்ற நாட்களிலே விரிவாக பார்க்க முடியும். பால்மாவினுடைய விலை குறைப்பு தொடர்பான செய்திகள் இன்றைய தினம் வலம்புரி பத்திரிகை முன்பக்கத்திலே தந்திருக்கிறது. மலேரியா நோயாளர்கள் நாட்டில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து சுகாதார தரப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அது சார்ந்த செய்திகளும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் நாங்கள் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது யோசப் மற்றும் ரவிராஜ் உட்பட யுத்தகால படுகொலைகள், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் மற்றும் 4 முக்கிய சம்பவங்களின் பின்னால் கோடபாய. தமிழ் கூட்டமைப்பு எம்பி சபையிலே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். 2005ஆம் ஆண்டு யோசப் பிரராஜசிங்கம் எம்பி படுகொலை, 2006ஆம் ஆண்டு ரவிராஜ் படுகொலை, அதே நேரத்தில் 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்த படுகொலைகள், 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பிலே முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கோடபாய ராஜபக்சவே இருந்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட எம்பியான சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்திலே நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். முன்பக்க செய்திகளிலே ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி, மூளைக்காய்ச்சல் காரணமாக குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. சுதந்திர கட்சி பதில் தலைவராக விஜயதாசன் நியமனத்துக்கு இடைக்கால தடை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சுதந்திர கட்சியினுடைய பதில் தலைவராக அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை நியமிப்பதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பெரமுனவும் இந்த விடயத்தை அதிகமாக எதிர்த்திருந்தது. இப்பொழுது இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இதே நேரத்திலே வவுனியா கடவுச்சீட்டு அலுவலக சூழலிலே போலீசார் திடீர் சோதனை, 6 பேர் கைதாகி இருக்கிறார்கள். பொதுமக்கள் முறைப்பாட்டை அடுத்து போலீசார் இந்த அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஒரு முன்னோடி நடவடிக்கையாக இது இருக்கிறது. இதே நேரத்தில் உயிரை காத்த மெய் பாதுகாவலரின் இரத்தக்கரை வாகனத்தில் இருந்து அழிய விடாது இன்று வரை பாதுகாக்கும் இளஞ்செழியன் என்ற
என்று தலைப்பிடப்பட்டதான செய்தி. மேல் நீதிமன்றத்தில் நேற்று வழங்கிய சாட்சியத்தில் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணையில் நேற்றைய புதன்கிழமை நீதிபதி இளஞ்செழியன் சாட்சியம் வழங்கியிருக்கக்கூடிய செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது. சிறுமி வன்கொடுமை குற்றவாளி இந்தியாவுக்கு தப்பிச் சென்றது எவ்வாறு என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலே கைதான குற்றவாளி அப்துல் ரஹ்மான் என்கின்ற நபர் வவுனியா வைத்தியசாலையில் இருந்து தப்பித்து இப்பொழுது இந்தியா சென்றிருக்கிறார். அவர் எவ்வாறு இந்தியா சென்றார் என்கிற விடயங்கள் தொடர்பாக அந்த செய்தி குறிப்பிட்டு நிற்கிறது. இதே நேரத்தில் இலங்கையின் அபிவிருத்திக்கு கை கொடுக்க நாங்கள் தயார் என ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. மேலும் செய்திகளிலே விளக்கமறியலில் இருந்த காலப்பகுதியும் சிறை தண்டனைக்கான காலத்துடன் சேர்க்கப்பட்டிருக்கிறது. திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திருத்த சட்டம் மூலம் இது தொடர்பான செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. சந்தேக நபர்கள் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு சிறை தண்டனைகள் வழங்கப்படும் போது அவர்கள் ஏற்கனவே விளக்கமறியலில் இருந்த காலப்பகுதியையும் சிறை தண்டனை காலத்துடன் சேர்க்கும் வகையிலான குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை திருத்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்திலே நேற்று கொண்டு வரப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஈரான் ஜனாதிபதியுடன் இலங்கைக்கு செல்ல இருந்த ஈரான் உள்துறை அமைச்சரை கைது செய்ய வேண்டும் என அர்ஜென்டினா விடுத்த கோரிக்கை என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. 1994 ஆண்டு அர்ஜென்டினாவில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு தொடர்பிலே இலங்கைக்கு ஈரான் ஜனாதிபதியுடன் விஜயம் மேற்கொள்ள இருந்த ஈரானின் உள்துறை அமைச்சரை கைது செய்ய வேண்டும் என அர்ஜென்டினா வேண்டுகோள் விடுத்ததாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தலில் போட்டியிட முடியாதவாறு எனக்கு ஏதாவது செய்யும் திட்டம் இருக்கிறதா என சபையிலே சஜித் கேள்வி கேட்டிருக்கிறார். எவருடனும் டீல் போட மாட்டேன் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகளிலே சிறிதளவு முன்னேற்றமும் ஏற்படவில்லை என அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்திலே தமிழ் முஸ்லிம் மக்களை தன்னை விரட்டியதாக கோடபாய கூறியிருப்பது முழு பொய் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை தமிழ் முஸ்லிம் மக்களை விரட்டியடித்தார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ஷ தனது புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கின்றமை பொய்யானது. அவர் இவ்வாறாக சிறுபான்மை மக்கள் மீது குற்றச்சாட்டை முன்வைத்து தனது பாவத்தை கழுவிக்கொள்ள முயற்சிக்கிறார் என ஐக்கிய மக்கள் சக்தி எம்பியான ஹபீர் ஹாசிம் தெரிவித்திருக்கிறார். சஹ்ரானுக்கு அதே நேரத்திலே சூலா கொடித்துவக்குக்கும் இடையிலான தொடர்பு என்ன என்கின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. காவிந்த ஜெயவர்தன் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதே நேரத்திலே சஜித்தின் கையொப்பத்துடன் பகிரப்படுகின்ற போலி கடிதம் தொடர்பான விடயங்களும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்திலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இலங்கை அரசும் முகவர்களும் படுகொலைகளில் ஈடுபட்டதாக மனித உரிமை அறிக்கையிலே அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கிறது. இலங்கை அரசாங்கமும் அதன் முகவர்களும் கண்மூடித்தனமான அல்லது சட்டவிரோதமான கொலைகளில் ஈடுபட்டனர். இவை தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன என அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. தேர்தல் குறித்து விரைவிலே தீர்மானத்தை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதியிடம் பசீல் கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய செய்திகள் பார்க்க முடிகிறது. சஹ்ரானின் கொள்கையுடன் 5000 பேர் இலங்கையிலே என அத்துல்ய ரத்னதேரர் தெரிவித்திருக்கிறார். சஹ்ரானின் கொள்கை கொண்ட 5000 பேராவது இலங்கையில் இருக்கலாம். இங்கிருந்து ISIS பயங்கரவாத அமைப்புடன் சென்று போராடுபவர்கள் இல்லை என கூற முடியுமா என்று பாராளுமன்ற உறுப்பினர் அத்துல்ய ரத்னதேரர் கேள்வி எழுப்பியிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. 250 ரூபாய் குறைகிறது பால்மா என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. தமிழரசு கட்சிக்கு எதிரான வழக்கு மே 31ஆம் தேதி ஒத்திவைப்பு என்கின்ற செய்தி. அதே நேரத்திலே குலநாயகம் சத்தியலிங்கம் ஆட்சேபனை மனு என்றும் மன்றிலே ஆஜராகாத அகிலனுக்கு பிடியானை என்கின்ற செய்திகளும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுமி கொலை குற்றவாளி இந்தியாவுக்கு தப்பித்தார். சார்ல்ஸ் நிர்மலநாதன் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. ஈரான் மற்றும் இலங்கை ஜனாதிபதிகளுக்கு இடையிலான உமாய திட்டம் திறப்பு விழா தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஏனைய செய்திகள் ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. எனவே இன்றைய பத்திரிகை கண்ணோட்டத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ, என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.